அந்த கூகுள்லயே தேடி மாதிரி ஒரு நல்ல நண்பன் கிடைக்கவே இல்ல நலம் பணக்காரன் என் நண்பன் தானடா பண்ணடா என் பக்கம் இருப்பானடா. ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஸை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. சரி கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்புட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அது பிறகு கண்டினியூ டைம்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும், எடிட்டிங் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் லாஸ்ட் வந்து சாங் இருக்கும், ஃபஸ்ட்டு சாங் இருக்கும். அதுக்கு பிறகு தான் எல்லா லிரிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன், டயலாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் லேயரும் ஒரு க்ரீன் கலர் லேயரும் இருக்கும் கைஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபோட்டோ ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த க்ரீன் கலர் எல்லோ கலர் லேயரை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இருக்க எல்லோ கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அது பிறகு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து காப்பி லேயர்னு 4வது இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரீன் கலர் லேயருக்கு அடுத்தது இருக்க அந்த பீட் மார்க் இருக்குல்ல 19:1 அந்த பீட் மார்க் கிட்ட போயிட்டு இப்போ வந்து இந்த லேயர் இந்த ஸ்கொயர் ஐக்கன் இருக்கலாம், இந்த லேயரை கிளிக் பண்ணி இதில் வந்து 3 4 5வது இருக்குது பேஸ்ட் லேயர்னு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் இப்போ வந்து இந்த பீட் மார்க்கை வந்து அடுத்த பீட் மார்க்கு 11. இப்போ பாருங்கள் இந்த லேயரை வந்து எரரிங்காக இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து இது வந்து கரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக பண்ணிடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க இந்த கிளாக் ஐக்கான் இருக்குல்ல, லேயரை கிளிக் பண்ணோன்னே இந்த கிளாக் ஐக்கான் போல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 4வது இருக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு கரெக்டாக லேயர் வந்து வந்துடும் பீட் மார்க்குக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் இந்த இடையில வந்து இதை விட்டுட்டு அடுத்த இதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. ஒரு இதை விட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எரரிங்கை வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஒரு இதை விட்டுட்டு கரெக்டாக நீங்கள் அடுத்த பீட் மார்க்குக்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த பீட் மார்க்குள்ளே கரெக்டாக வரல. அதுக்கு நீங்கள் அந்த லேயரை கிளிக் பண்ணி கிளாக் ஐக்கன் கிளிக் பண்ணி 3வது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக அட்ஜஸ்டபிள் ஆகிரும் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து க்ரீன் கலர் லேயர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் லேயர் இருக்கும், அந்த க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணி இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் காப்பி லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து எங்கே இடம் விட்டு வச்சுருக்கோமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணணும் கைஸ். பேஸ்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லேயரை வந்து இதுக்கு இந்த மாதிரி இந்த கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஆர்டர் படி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பீட் மார்க் கரெக்டாக இந்த எரரிங் காட்டுது க்ரீன் கலரு, அந்த க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணி கிளாக் ஐக்கன் கிளிக் பண்ணி 4வது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து எரரிங் காட்டுது பீட் மார்க்கு பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். இதுவும் அந்த மாதிரி தான் கைஸ், இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க எல்லோ கலர் லேயரை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்டார் ஐக்கன் இருக்கும், ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ண பிறகு இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. அது பிறகு அடுத்தது இருக்கு க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணி அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுங்க. கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய கேலரிக்குள்ளே வரும். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க கைஸ். நம்ம வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுவோம், சரிங்களா கைஸ். சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்க எல்லோ கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கேலரிக்குள்ளே பேர் நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுங்க.
இப்போ நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டோம். அது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு அது பிறகு இருக்க எல்லா லேயர்ஸுக்குமே நீங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிவிடுங்க கைஸ். சரிங்களா கைஸ்? சரி கைஸ், நம்ம இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம். அந்த மாடலில் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நமக்கு இப்போ ரெடியாகிவிட்டு மேலே டாப்பில் இருக்க ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகி முடிந்த பிறகு நீங்கள் வந்து சேவ் ஆப்ஷன் கேட்கும். அந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கேலரிக்கு வந்து சேவ் ஆகும் கைஸ். சரி கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கலாம் கைஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் அபினேஷ்.